இல்லை பொதுவாகவே இப்போ விஜய் சங்கீதாவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள் வந்து ஒரு பிரிவு ஏற்படுவதுங்கிறதே ஒரு துயரமான விஷயம். அது யார் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் திருமணம் செய்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும். இந்த வாழ்க்கை துணையோட நம்ம வந்து ஒரு 100 வருஷம் சந்தோஷமா வாழ போறோம், வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த ஒரு தாலி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு தாலி கட்டும் போதும் 2 பேர் மனசுல என்ன ஓடும் அப்படின்னா நம்ம இந்த பார்ட்னர் கூட காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா அந்த கனவு நிறைவேறாமல் அந்த வாழ்க்கை ஒரு இடத்துல எங்கேயோ டிஸ்டர்ப் ஆகி 2 பேர் பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கிறது உண்மையில் பார்த்தீங்கன்னா எந்த ஆறுதல் வார்த்தைகளாலும் சமன்படுத்த முடியாத ஒரு துயரம் அது. ஸோ அப்படி ஒன்று வந்து விஜய் வாழ்க்கையில் நடந்தது அப்படிங்கிறதுலாம் உண்மையில் அது ஏற்க முடியாத ஒரு விஷயந்தான் அது. பட் ஆனால் அதன் வாழ்க்கையில் அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போதெல்லாம் நமக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எப்படியாவது சரியாயிட மாட்டாங்களா, இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு மறுபடியும் வந்து இணைந்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மற்றவர்களுக்கு எப்படியும் தெரியாது, எனக்கு பர்சனலாக இருந்தது.